السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله. அர்ருகா அரபியிலே அர்ருகா என்று சொல்வார்கள். ராக்கி என்றால் ஓதி பார்ப்பவர் என்று அர்த்தம். ருகா என்றால் ஓதி பார்த்தல், ருக்கையா என்றால் ஓதி பார்த்தல் என்று அர்த்தம். அதாவது நபி வழியில் குர்ஆன் மற்றும் சுன்னாவின் அடிப்படையில் ஓதி பார்ப்பது என்பதே ருக்கையா என்பதை குறிக்கும். அதே சமயம் இந்த ருக்கையாவை சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழில் போடுங்க தமிழ்லன்னு சொல்கிறாங்க. இது ஒரு தமிழில் போட முடியாது. ஏனென்றால் இது ருக்கையாவை செவிமடுக்க வேண்டும். சூனியம் பிரச்சனை, ஷைத்தானுடைய பிரச்சனை, ஜின்கள், கண்ணேறு போன்ற பிரச்சனை உள்ளவர்கள், நோய் உள்ளவர்கள் இந்த ஓதப்படக்கூடிய ருக்கையாவை அவர்கள் அமைதியாக உட்கார்ந்து கேட்க வேண்டும். காலையிலும் மாலையிலும் தினந்தோறும் கேட்டு வருவார்களே ஆனால் அவர்களுக்குள்ள எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிடும். ஆகவே இதை அரபியில் தான் கேட்க வேண்டும், அரபியில் தான் இதை செவிமடுக்க வேண்டும். சரி, இமாம் அல் குர்துபி ரஹிமவுல்லா அவர்கள் தன்னுடைய தஃப்சீரிலே 17வது அத்தியாயம் 82வது வசனத்தில் ருக்கையா என்றால் என்ன, அந்த ருக்கையாவை எப்படி செய்வது என்பதை பற்றிய ஒரு அழகியான செயல்முறையை காட்டுகிறார்கள். அதில் இமாம் அல் குர்துபி என்ன சொல்கிறாங்கன்னா, ருக்கையாத்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லா அஃப்லிஹு மின் கத்மிஹா அபதன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது அவர்களுடைய ருக்கையா ஓதி பார்த்தல், இதை மறைப்பதின் காரணமாக ஒருபொழுதும் நான் வெற்றி அடைய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு எப்படி ருக்கையா செய்யணும்னு சொல்கிறார். அவர் சொல்லும் பொழுது, சும்மா துக்தபு ஃபாத்திஹத்துல் கிதாபி வ அர்ப ஆயாத்தி மின் அவ்வலில் பக்கரா, சூரத்துல் ஃபாத்திஹாவை எழுத வேண்டும். ஒரு தட்டில் சுத்தமான ஒரு தட்டை எடுத்துக்கொண்டு அதிலே தூய்மையான மையை கொண்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை எழுத வேண்டும். அதன் பிறகு பக்கராவுடைய முதல் 4 வசனங்களை எழுத வேண்டும். ஒல் ஆயத்துல்லத்தி ஃபீஹா தஸ்ரீஃபுர் ரியாஹி, அதே போன்று பக்கராவில் இருக்கக்கூடிய 164வது வசனத்தை எழுத வேண்டும். வ ஆயத்துல் குர்சி ஒல் ஆயத்தைனி அல்லத்தைனி பாதஹா, ஆயத்துல் குர்சிக்கு அடுத்து வரக்கூடிய 2 வசனத்தையும் வ ஹவாத்திம சூரத்துல் பக்கரா மின் மௌதியில் லில்லாஹி மாஃபி சமாவாத்தி ஒமாஃபில் அவுத், சூரத்துல் பக்கராவுடைய இறுதி வசனங்கள் லில்லாஹி மாஃபி சமாவாத்தி என்று வரக்கூடிய அதிலிருந்து இறுதி வரை எழுதி கொள்ள வேண்டும். வ அஷ்ரமின் அவ்வலி ஆலி இம்ரான் வ அஷ்ரமின் ஆஹிரிஹா, சூரத்துல் ஆல் இம்ரானுடைய முதல் 10 வசனமும் இறுதி 10 வசனங்களையும் அந்த தட்டிலே எழுதி கொள்ள வேண்டும். வ அவ்வல் ஆயத்தி மின் நிசா, சூரத்து நிசாவுடைய முதல் வசனம். வ அவ்வலு ஆயத்தி மினல் மாஇதா, மாயிதாவுடைய முதல் வசனம். வ அவ்வலு ஆயத்தி மினல் அன்ஆமி, சூரத்துல் அல் அன்ஆம் 6வது அத்தியாயத்துடைய முதல் வசனம். வ அவ்வலு ஆயத்தி மினல் அராஃபி வல் ஆயத்துல்லத்தி ஃபில் அராஃபி இன்ன ரப்பக்கும் அல்லாஹுல்லதி ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த், சூரத்துல் ஆராஃபுடைய 1வது வசனமும் அந்த அத்தியாயத்திலே வரக்கூடிய இன்ன ரப்பக்கும் அல்லாஹுல்லதி ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த் என்று வரக்கூடிய அந்த வசனத்தையும் எழுதி கொள்ள வேண்டும். ஹத்தா துஹ்தமல் ஆயத வல் ஆயத்துல்லத்தி ஃபி யூனுஸ மின் மௌதியின் அகால மூசா மா ஜிஅதும் பிஹி ஸிஹர் இன் அல்லாஹ ஸயுப்திலு, அதன் பிறகு சூரத்துல் யூனுஸிலே 79வது வசனத்திலிருந்து எழுதி கொள்ள வேண்டும். குறிப்பாக அதில் வரக்கூடிய கால மூசா மா ஜிஅதும் பிஹி ஸிஹர் என்று வரக்கூடிய அந்த ஆயத்தையும் அதற்கு அடுத்து வரக்கூடிய ஆயத்தையும் அந்த பாத்திரத்திலே தட்டிலே எழுதி கொள்ள வேண்டும். வல் ஆயத்துல்லத்தி ஃபி தாஹா வ அல்கி மா ஃபி யமீனிக தல்கஃப் மா ஸனவு இன்னமா ஸனவு கைது ஸாஹிரின் வலா யுஃப்லிஹு ஸாஹிரு ஹைஸு அத்தா, சூரா தாஹாவில் வசனம் 64க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வரக்கூடிய அந்த வசனத்திலிருந்து 70 வரை வரக்கூடிய அந்த வசனங்களை எழுதி கொள்ள வேண்டும். வ ஆஷிரம் மின் அவ்வலி சாஃபாத்தி, சூரத்து சாஃபாத்துடைய முதல் 10 வசனங்களும். வ குல்ஹு அல்லாஹு அஹது, குல்ஹு அல்லாஹு அஹதையும். வல் முஅவ்விதத்தைன் குல் அஊது பிரபில் ஃபலக்கையும் குல் அஊது பிரபின் நாஸ் ஆகிய இந்த சூறாக்களையும் அந்த தட்டிலே பாத்திரத்தை எழுதி கொள்ள வேண்டும். துக்தபு ஃபி இனாயின் நதீஃபின் சும்ம துகுசலு சலாச மர்ராத்தின் பிமாயின் நதீஃபின், இந்த ஆயத்துக்களை தூய்மையான ஒரு தட்டிலே பாத்திரத்தில் எழுதி கொள்ள வேண்டும். அதன் பிறகு அதை தூய்மையான தண்ணீரை கொண்டு 3 முறை கழுவ வேண்டும். கழுவப்பட்ட அந்த தண்ணீரை கொண்டு உடலிலே பாதிப்பு இருக்கக்கூடிய சும்ம யஹ்சு மின்ஹுல் வஜ்அ ஸலாஸ அஸ்வாத்தின் சும்ம யதவத்தவு மின்ஹு, அதாவது உடலில் எங்கே நோய் இருக்கோ, எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணால் அந்த தண்ணியை நல்லா 3 முறை ஊற்றி அந்த இடத்துல கழுவி விட வேண்டும். பிறகு அதிலிருந்து ஒது செய்து கொள்ள வேண்டும். அந்த ஓதிய தண்ணீரில், அந்த பாத்திரத்தை கழுவிய தண்ணீரில் ஒளி செய்வதற்கு முன்னமேயே நல்ல தண்ணியில் ஒரு முறை ஒளி செய்து கொள்ள வேண்டும். கபில உது இஹிலி சலாத்தி ஹத்தா யக்கூன் அலா தஹரின், அதாவது தொழுகைக்காக ஒது செய்வதை போன்று அவர் தூய்மையான தண்ணீரிலே முன்னமேயே ஒளி செய்து கொள்ள வேண்டும்.
அதன் பிறகு அவர் இந்த ஓதிய இந்த பாத்திரத்தில் எழுதப்பட்ட ஆயத்துக்களை கழுவிய தண்ணீரில் அவர் ஒது செய்து கொள்ள வேண்டும். ஹத்தா யக்கூன் அலா தஹ்ரின் கபல் ஐயத்தவத்தா பிஹி சும்ம யுசப்பு அலா ரஸிஹி வ சத்ரிஹி வ வஹ்ரிஹி. அதன் பிறகு அந்த தண்ணீரை அவருடைய தலை மீதும் அவருடைய மார்பகத்தின் மீதும் அவருடைய முதுகுகளின் மீதும் ஊற்றிவிட வேண்டும். ஒலா எஸ்தஞ்சி பிஹி சும்ம யுசல்லி ரக்காத்தைனி சும்ம எஸ்தஷ்ஃபி அல்லாஹு எஸ்தஷ்ஃபில்லாஹ் அஸ வஜல்ல. அதன் பிறகு அந்த அந்த தண்ணீரை கொண்டு மர்ம உறுப்புகளை கழுவக்கூடாது. பிறகு 2 ரக்காயத்தை தொழ வேண்டும். அல்லாஹ்விடத்தில் ஷிஃபா வேண்டி துவா செய்ய வேண்டும். இவ்வாறாக 3 நாட்கள் அவர் தொடர்ந்து செய்து வருவாரேயானால் அவருக்கு இருக்கக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகிவிடும் என்று இமாம் அல் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தஃப்சீரிலே எடுத்து கூறுகிறார்கள். இதை தெரிந்து கொண்ட நீங்கள் பிறருக்கும் இந்த செய்தியை பரப்புங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.